வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ். உங்களுக்கும் ரிசல்ட் தெரியும், எனக்கு ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டை கேட்டு ரொம்ப ஃபன்னாக கெத்தாக சந்தோஷமாக வீடியோ போடலான்னு பார்த்தா இந்த செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக பொருண்டா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. முக்கிய காரணம் தெரியல, எனக்கு பேச வரல. நேற்றுக்கு நைட்லேருந்தே ஒரு மாதிரி, ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் நான் இந்தியா ஜெயிக்கணும் வீடியோ போடும்போது கீழே கமெண்ட்ஸ் ஜெயிச்சு கிழிப்பீங்க கழட்டுவீங்க, யார் நம்ம ஊருக்காரனே. அது என்ன வெறின்னு தெரியலடா. உங்கள் நாடே தோக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கேவலமான ஜென்மன்னு தெரியல. பட் இந்தியா ஒரு வழியாக வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிடுச்சு. T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு ரோஹித் சர்மா கையிலையும் ராகுல் டிராவிட் கையிலையும் விராட் கோலி கையிலையும் அது விளையாடும் போது பார்க்க செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாமல் பேட்டிங் சூஸ் பண்ணி இந்திய அணி எடுத்த உடனே ஓப்பனிங்கில் சொதப்பல். ரோஹித் சர்மா பெருசாக அடிக்கலை, ரிஷப் பந்த் பெருசாக அடிக்கலை. காரணம் கேசவ் மகாராஜ் நாளை பின்ன இந்தியாவுக்கு வருவே இல்லை. இந்த கோயிலுக்கு போகிறேன்னு விடாதீங்க சார், அவனை விடாதீங்க. சும்மா ஜாலியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னர் அந்த சூரியகுமார் யாதவும் பெருசாக எதுவுமே பண்ணலை. இந்த வேர்ல்டு கப் முழுக்க மட்டமான ஃபார்முங்க. இந்த ஆள் ஏங்க ஓப்பனிங்கில் இறக்குறீங்க? வேஸ்ட்டுங்க, வரமாட்டிங்குதுல அப்படின்னு எத்தனையோ வாட்டி கரிச்சு கொட்டின பிளேயருங்க விராட் கோலி. நின்னா சார், ஒரு பெரிய மேட்ச்சு நான் அடித்து தரேன், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி நின்னா சார். இன்னும் 76 ரன் சார், தெருக்கி விட்டேன். அதுவும் 50 அடித்ததுக்கப்புறம் அவன் அக்ஷாம்பாவன கடைசி ஓவர்லாம் வேற லெவல். அவன் இவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு இமோஷனில் வருது. சூப்பர்ண்ணே. சவுத் ஆஃப்ரிக்கா ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்தான் சார் அக்ஷர் பட்டேல். பையா கே பையா, போட்டு பொழந்துட்டே பையா, வச்சு செஞ்சிருக்க பையா. சீக்கா சொல்கிற மாதிரி பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் மாதிரி அட்டி திருக்கி விட்டு 47 ரன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக 47 ரன். அப்புறம் வந்தார் நம்ம ஆறுசாமி. சத்தியமாக நினச்சேன் ஆறுசாமி நீ போயிடு சாமின்னு. இல்லைங்க நான் அடிச்சு தரேங்கன்னு 27 ரன் அடிச்சு கொடுத்தாரு ஆறுசாமி. என் ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாக்கு பெருசாக பேட்டிங் ஸ்பேஸ் கிடைக்கல. அவங்களுக்கான தேவையான ஸ்கோர்ஸ் ரெடி பண்ணாங்க. காரணம் இந்தியா 176 அடிச்சிருந்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. இந்தியாவோட பேட்டிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில் 2 பேருக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஒன்று கேசவ் மகாராஜ், இன்னொன்று நோர்க்கியா. இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தனியாக, எங்கள் ஐயில் வரும் பாருங்கள். என்னடா பேர் இது? 176 ரன்னை சேஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எடுத்த உடனே ரெய்சா ஹென்ட்ரிக்ஸ் பெருசாக ஆடவே முடியல. அவர் இந்த சீசனே பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணல, ரொம்ப சுமாராக பண்ணார். ஏடம் மார்க்கரும் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்ப சீக்கிரமே அவுட் ஆகி போயிட்டாங்க. ஆனால் குவிண்டன் டிகாக் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் நின்று ஆடுறான் சார் மனுஷன். மொத்த டீம் வெயிட்டையும் தூக்கி தோளில் போட்டு ஆடுறான். த்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்கிற சின்ன குழந்தை, அந்த குழந்தை நல்லா ஆடி கொடுத்துச்சு. குவிண்டன் டிகாக் 39 ரன், த்ரிஸ்டன் ஸ்டப் 31 ரன். அந்த கட்டத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதுக்கு மேட்ச்சை பார்த்துக்கிட்டு. ஹென்ட்ரிக் கிளாஸன் இந்த வேர்ல்டு கப்பில் பெருசாக ஆடவே இல்லை சார் அவர். ஆனால் இந்த வாட்டி அடிச்சேன் சார், 52 ரன் அடிச்சு. நான் நினச்சிட்டேன் ரைட், இதுக்கப்புறம் எதுக்கு ஆடிக்கிட்டு. இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த த்ரிஸ்டன் ஸ்டப்ஸாக இருக்கட்டும், ஹென்ட்ரிக் கிளாசனாக இருக்கட்டும், மார்க்கோ ஜென்சன் தானே அவராக இருக்கட்டும், டேவிட் மில்லராக இருக்கட்டும், சத்தியமாக இவங்கெல்லாம் இருக்கும்போது பக்குன்னு இருந்துச்சு சார். ஆனால் சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு கேட்ச் விட்டான்னு நினச்சேன், 6ன்னு நினச்சேன், கேட்ச். ரெண்டாவது பும்ரா அந்த போல்டு டிட்டிங். உண்மையாக சொல்கிறேன், லைஃப்பில் சீக்கா மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க இது மேட்ச்சு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, கடைசி 4 ஓவர் இருக்குது. அந்த நிலையில் சீக்கா கமெண்ட்ரிக்கு வந்து மச்சான் அதெல்லாம் ஒன்றும் முடியலடா, ஏன்னா அதெல்லாம் சோகமாக இருக்கீங்க, இப்போ போடுவான் போகிறா டிடிங்னு போலிங் போடுவான் போகிறா பும்ரான்னு. டிடிங்னு போலிங் போட்டு அந்த போல்டானது கடைசி ஓவர் ஹார்திக் பாண்டியா கையில் கொடுத்து நீ போடு மாப்பிள்ள, நீ பண்ணுவடா அப்படின்னு சொல்லி இந்த கடைசி ஓவர் கண்டெயின் பண்ணி ரபாடா விக்கெட் எடுத்து இந்தியா மேட்சை ஜெயிச்சு. உண்மையாக இந்த வீடியோ அப்படின்னு கத்தின்னு தான் பண்ணுவேன்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இது மாதிரி காமாக கம்போஸ்டாக இருக்குது மைண்டு. ஆனால் இந்த விக்டரியை பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாத போனதுக்கான 2வது காரணம் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று போயிட்டாங்கன்னா. வெரி குட் டீம். ஐ விஷ் சவுத் ஆஃப்ரிக்கா கம்ஸ் பேக் பிக் ஸ்ட்ராங். அடுத்த வேர்ல்டு கப்பில் திருக்கி ஒன்று இந்தியா கூட வாங்க, ஃபைனல்ஸில் ஸ்ட்ராங்காக ஆடிங்க. எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் நீங்கள் ஜெயிச்சாலும் வருத்தப்பட மாட்டேன்.